ஹாய் ஹலோ மக்களே, ஆல்ரெடி குட் பேட் அக்லி படத்துக்கு நோட்டீஸ் நம்ம இளையராஜா விட்டுருந்தாரு. இப்போ அது கோர்ட்டுக்கே போயிடும் போல். ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம குட் பேட் அக்லி மூவியில் நம்ம இளையராஜாவோட சில பாடலை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் விட்டுருந்தாரு. ஸோ அதுக்கு பதில் மைத்ரி மூவி மேக்கர் சைட்லேருந்து வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சர்டிஃபிகேஷன் மட்டும் ரிலீஸ் ஆச்சு. அதாவது நாங்கள் ஒரு தனியார் நிறுவனங்கிட்டேருந்து ஒரு ரைட்ஸை வாங்கியிருக்கோம், அதை வச்சு தான் படத்தில் சாங்கை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இளையராஜாவே ஒரு சில கம்பெனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைட்ஸை கொடுத்துருப்பாரு. அதாவது நீங்கள் எங்கே வேணால் என்னுடைய சாங்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ரைட்ஸை கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கிட்டேருந்து தான் மைத்ரி மூவி மேக்கர் சைட்லையோ இல்லை குட் பேட் அக்லி டீம் சைட்லேருந்தோ அந்த ரைட்ஸ்க்கான என்ஓசி சர்டிஃபிகேஷனும் வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க அவங்களுக்கே ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க. இளையராஜாவுக்கு திரும்ப பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இளையராஜாவே அந்த கம்பெனிக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாரு. அதை மீறி இளையராஜா அவர்கள் இப்போது நோட்டீஸ் போடுறாரு அப்படின்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி தெரியல. பேக்ரவுண்டில் முக்கியமான விஷயங்கள் என்னத்தை கவர் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்றதும் புரியல. ஸோ இப்போதைக்கு இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் வரைக்கும் போக போகுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மைத்ரி மூவி மேக்கர்ஸ்லேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருந்தாங்க. ஸோ மேபி இந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த நோட்டீஸை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே இளையராஜா மஞ்சுமோல் பாய்ஸ் அந்த படத்தில் இவருடைய சாங்கை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸை விட்டு ஒரு கணிசமான அமௌண்ட்டை வாங்கியிருக்காரு. இப்போ இந்த குட் பேட் அக்லி படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவருடைய பேரை அவரே கெடுத்துக்கிற மாதிரியான சில சம்பவங்களை அவரே பண்ணுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இளையராஜாவை தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு மனக்கசப்பு இந்த நோட்டீஸ் மூலமாக அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் மியூசிக் டைரக்டர் தேவா சொன்ன இந்த வார்த்தைகள் ரொம்பவே இனிமையாக இருக்குது. நீங்கள் என்னுடைய சாங்கை எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு தேவை என்னுடைய சாங் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற சந்தோஷமே போதுன்ற மாதிரி சில வார்த்தைகளை சொன்ன இந்த யூடியூப் வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் தலை ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியும் ஒரு மக்கள் இருக்காங்க, அந்த பக்கம் இளையராஜா மாதிரியும் ஒரு மக்கள் இருக்காங்க. ஸோ நீங்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க.